ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா எண்கிழமைகளின் இறுதி நாள் சனிக்கிழமை உயிர்த்த ஆண்டவரின் பல்வேறு காட்சிகள் மீண்டுமாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. யோவான் நற்செய்தியின் 21ஆம் அதிகாரம் பிற்சேர்க்கையாக கருதப்படுகிறது. அதே போல மார்க்கு நற்செய்தியிலும் கூட அதன் முடிவு 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தோடு என்றுதான் பலர் கருதுகின்றார்கள். 9 முதல் 20 வரையுள்ள இறைவசனங்கள் பிற்சேர்க்கை. உயிர்த்த ஆண்டவர் மற்ற நற்செய்திகளின்படி சீடர்களுக்கு அளித்த காட்சிகள் இங்கே மீண்டும் ரத்தின சுருக்கமாக அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு சேர்ந்து உயிர்த்த ஆண்டவர் கொடுத்த நற்செய்தி அறிவிப்பு கட்டளையும் இதிலே இடம்பெறுகின்றது. முதலாக மரிய மதலேனாவுக்கு ஆண்டவர் அளித்த காட்சி. அவரிடமிருந்து ஆண்டவர் 7 பேய்களை விரட்டியிருந்தார். அவர் இறுதி வரை ஆண்டவரை பின்பற்றினார். சிலுவை அடியிலே நின்றார். அடக்கம் செய்யப்பட்ட போது இருந்தார். விடிந்ததும் விடியாததுமாக அவருக்கு மரியாதை செய்வதற்காக கல்லறையை நோக்கி விரைந்தார். உயிர்த்த ஆண்டவர் அவரை கண்டார். அவரோடு பேசினார். மற்ற சீடர்கள் துயருற்றிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நான் ஆண்டவரை கண்டேன் என்று அறிவித்தார். இவர் ஒரு பெண்தானே, இவர் சொல்வதை நம்ப வேண்டுமா என்று அவர்கள் மறுத்திருந்திருக்கலாம். பிறகு எருசலேமை விட்டு எம்மாவுசுக்கு சென்ற அந்த கிளையோப்பாவும் அவருடைய நண்பரும் உயிர்த்த ஆண்டவர் வழிபோக்கராக அவர்களோடு சேர்ந்து பயணம் செய்து இறை வாக்கை தெளிவாக்கி உள்ளம் பற்றி எறியச் செய்தார். மாலையாகிறது, பொழுதும் போயிற்று, எங்களோடு தங்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களோடு தங்கிய ஆண்டவர் அப்பத்தை பிட்கையில் அவரை கண்டுகொண்டார்கள். உடனே மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு விரைந்து சென்று மற்ற சீடர்களுக்கு அறிவித்தார்கள். அப்போதும் அவர்கள் நம்பவில்லையாம். 12 நாம் தானே முக்கியம், இவர்களுடைய சாட்சியத்தை நாம் நம்ப வேண்டுமா என்று வெறுத்து ஒதுக்கினார்களோ என்னவோ தெரியவில்லை. உயிர்த்த ஆண்டவர் தம் சீடர்களோடு அளவு கடந்த பொறுமையை காண்பிக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், கடின உள்ளத்திற்காக நம்ப மறுத்ததற்காக அவர்களை ஆண்டவர் கடிந்து கொள்கிறாராம். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, நம் எல்லாரையும் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். கடின உள்ளத்தோடு இருக்காதீர்கள், என்னை நம்புங்கள், என்னில் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கு வாழ்வு உண்டு, எதிர்காலம் உண்டு என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய குரலை கேட்போம். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்திலே எப்படி தோமா ஆண்டவரால் கடிந்து கொள்ளப்பட்டார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். என்னை கண்டதால் நீ நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் அவருக்கு உணர்த்தினார். தோமாவை மட்டுமல்ல, இன்றைக்கு 11 சீடர்களையும் ஆண்டவர் கடிந்து கொள்வதாக நாம் கேள்விப்படுகிறோம். நம்முடைய நம்பிக்கையின்மை ஆண்டவருக்கு வேதனையை அளிக்கிறது. நம்முடைய கடின உள்ளம் ஆண்டவரை பாதிக்கிறது. மென்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க, அவரே நம்முடைய மீட்பு, அவரே நம்முடைய ஒளி, அவரே நம்முடைய அரண் என்று அவரை சார்ந்திருக்கத்தான் சீடர்கள் அத்தனை பேரும் அழைக்கப்படுகிறார்கள். உயிர்த்த ஆண்டவர் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களை கண்டித்து திருத்தி நம்பிக்கையூட்டி நற்செய்தி பணியை ஒப்படைக்கின்றார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அறிவுறுத்துகின்றார். இதே உயிர்த்த ஆண்டவரை பற்றிய செய்தியைத்தான் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகின்றார். யார் யாருக்கெல்லாம் அவர் காட்சி கொடுத்தார் என்பதை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார் என்று உயிர்த்த ஆண்டவர் அளித்த காட்சிகளை அவரும் அழகாக நமக்கு விவரித்து கூறுகின்றார். உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்பவர்கள் வழியாக ஆண்டவர் தொடர்ந்து அற்புதங்கள் பல செய்து கொண்டே இருக்கிறார். பிறவியிலிருந்தே நடக்க முடியாதவர் நடந்தது மட்டுமல்ல, அந்த இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று தலைமைச் சங்கத்தார் கூறினாலும் கூட பேதுரு அஞ்சவில்லை. தொடர்ந்து ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்கின்றார். இன்றைக்கு எல்லாருக்கும் பேதுரு விடுக்கின்ற கேள்வி, ஆண்டவர் இயேசு உனக்கு முக்கியமா? அவர்தான் உன் தலைவரா?
அவருக்காகத்தான் நீ வாழ்கிறாயா? பெற்றோராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கட்டளைக்கு முன் எல்லாரும் ஒன்றும் இல்லாமை ஆண்டவருக்குத்தான் முதலிடம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா, எது முறையானது? இன்றைக்கு தெரிந்தே கூட சில பேர் சிலரை பிரியப்படுத்துவதற்காக சாத்தானுக்கு முதலிடம், பாவத்திற்கு முதலிடம், ஆண்டவருக்கு பின்னிடம் அளிக்கிறார்கள். எது முறையானது? இன்றைக்கு நம் எல்லாரையும் அணுகி வருகின்ற கேள்வி, எது முறையானது? ஆண்டவருக்கு செவி சாய்க்க வேண்டும். மற்ற பொருட்களோ ஆட்களோ ஆண்டவருக்கு எதிராக இருந்தால் அவர்களையெல்லாம் குப்பை என்று ஒதுக்கிவிட வேண்டும் என்பதற்கு பேதுரு வழிகாட்டுகிறாரே பாருங்கள். அதைவிட முக்கியமாக, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் எங்களால் இருக்க முடியாது. பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு சாதாரணர், கலிலேயாவில் மீன் பிடித்து கொண்டிருந்தவர், அதிகமாக படிப்பு அறிவு அற்றவர், தைரியமாக நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிறாரே. ஒரு விதத்தில் அவர் இறைவாக்குனர் எரேமியாவை ஒத்திருக்கிறார். 20ஆம் அதிகாரம் 9 நாம் வாசிக்கிறோம், அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று ஆண்டவருக்கு கீழ்ப்படிய, அவருக்கு மட்டுமே உண்மை உள்ளவராக இருக்க, மக்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் இறை வார்த்தையை தைரியமாக அறிவித்து பாடுகளை ஏற்ற எரேமியாவை போல இங்கே பேதுருவும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க இயலாது என்கின்றார். ஆமோஸ் இறைவாக்கினர் கூறுகின்றார், 3ஆம் அதிகாரம் 8வது திருவசனம், சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர் என்கின்றார். பிரியமானவர்களே, இயேசுவோடு இருந்தவர் பேதுரு. இயேசுவின் பெயரால் அற்புதங்கள் செய்தவர் பேதுரு. அவருடைய துணிவு எல்லாரையும் வியப்படைய செய்தது. எந்தவித அச்சுறுத்தலும் அவரை ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. உயிர்த்த ஆண்டவரை நம்பினார், நம்பிக்கையை அறிக்கையிட்டார், அந்த நம்பிக்கைக்காக உயிரை கொடுத்தார். ஏனென்றால் அவரே அவருடைய ஆற்றல், பாடல், மீட்பு என்பதை உணர்ந்திருந்தார். உயிர்த்த ஆண்டவரை தொடக்கத்தில் நம்ப மறுத்தார்கள் சீடர்கள். உயிர்த்த ஆண்டவரை நம்ப மறுக்கின்றார்கள் தலைமைச் சங்கத்தார். நம்பினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருடைய கல்லறையை மூடியிருந்த பாறாங்கல் நொறுங்கினால் போதாது, நம்முடைய கடின இதயம் நொறுங்க வேண்டும். ஆண்டவருக்கு எதிரான, நற்செய்திக்கு முரணான அத்தனை செயல்களும் அழிக்கப்பட வேண்டும். நம்பிக்கை பயணத்தில் தொடர்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சாட்சிய வாழ்வு வாழ வேண்டுவோம். ஆமென்.